துன்பத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 138 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அன்பானவர்களே, இதோ இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது தான் கடந்ததான அனுபவத்தை இந்த இடத்திலே அவர் பாடுகிறார். இந்த பாடலை மனிதரை நோக்கி பாடாமல் தெய்வத்தை நோக்கி பாடும் பொழுது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்ற ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். இந்த உலகத்தில் துன்பம் சிலருக்கு சிலது தாங்கக்கூடியதற்கு, ஏன்னா அளவுக்கு தக்கதான துன்பங்கள் இருக்கிறது. தாங்குற துன்பம் இருக்கிறது, தாங்கா துயரம் இருக்கிறது. அப்போ மனத்திற்கு பலன் தருகிற துன்பமும் உண்டு, மனதை முறியடிக்கிற துன்பங்களும் உண்டு. நிறைய மக்கள் துன்பத்தின் நிமித்தமாக சூசைடிடம் போய், சிலர் விஷத்தை குறித்து, சிலர் பிரியமான விபத்துக்குள்ளாக மாறி, சிலர் தங்களை மாய்த்து கொண்டார்கள் தூக்கிலிட்டு. இதெல்லாம் ஏன் அவங்க செய்தாங்கன்னா, துன்பத்தை தாங்கிறதான அந்த பலன் இல்லாமல் போனதுனால. ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தா ஸ்லோவா இல்லை, துரிதமா என்னை உயிர்ப்பிக்கின்றீர் என்று. அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு தேவன் உண்டு. துன்பம் நம்முடைய உயிரை அதை அழிச்சிடாதபடிக்கு துன்பத்தின் நடுவிலே நம்மை காக்கிற தேவன் இங்கே தாவீதுக்கு என்ன செய்தார்னா, துரிதமாக அவரை உயிர்ப்பித்தார். ஆகையால் அவருடைய சத்துருடைய கைகளுக்கு நீங்களாக்கி காப்பாற்றினவர். இந்த காலவேளையிலே உங்க குடும்பம் அல்லது நீங்க எத்தகையான ஒரு துன்பத்திற்குள்ள உங்க வாழ்க்கை போயிருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நம்புகிறவர்கள் தங்கள் துன்பத்திலே பலன் அடைவது மாத்திரமல்ல, துன்பம் அல்ல அழிக்காதபடிக்கு காக்கிறது தாமதமாய் அல்ல, துரிதமாக பதில் தருகிறவர். உங்களுக்கும் பதிலை தருவார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். கிருபையாக, இரக்கமாக, தயவாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நீர் எங்களை ரட்சித்தீர். இத்தகையான ஆறுதலின் வார்த்தைகள் உங்க பைபிள்ல, உங்க வேதத்தில் எங்களுக்கு இல்லாமல் இருந்தா எங்க துன்பத்தில் நாங்கள் அழிந்திருப்போம். ஆனால் துன்பத்தில் எங்களை அழிய விடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், துரிதமாய் நீர் ஆண்டவரே செய்கிற உதவிக்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலையும் அவர்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையில் இந்த நாள் உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கேட்டு அப்படியே செய்ய போறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். God bless you, church. Have a blessed day. Amen.